முன்னாள் எம்எல்ஏ, இந்த தொகுதியோட மணச்சநல்லூர் தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ, கிட்னி திருடல ஸ்பெஷாலிட்டி கதிரவன் இருக்காரு. கதிரவன் இவர்தான் கத்திக்காரு முன்னாள் எம்எல்ஏ, கிட்னி திருட்டுல உலக அளவுல பேமஸ் ஆன இந்த தொகுதியின் எம்எல்ஏ, முன்னாள் கிட்னி திருட்டுல பேமஸ், உலக அளவுல தெரியும் அவரு. அப்படியாப்பட்டவரு நேத்து அவர் காலேஜ்ல மீட்டிங் போட்டு இந்த மாதிரி அப்பாவி காலேஜ் பயில பயன்படுத்தி அவங்களுக்கு நேற்று பிரியாணி சோறு போட்டு ஒருத்தனுக்கு 10,000 பணம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அவரு காலேஜ்லயே எனக்கு வேண்டிய ஆளுங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. நாங்க அதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு மனச்சோத்துல சுத்தி வரும்போது ஏகப்பட்ட இடத்துல பிடிப்பட்டாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் நாங்க கைகளமா பிடிச்சிருக்கோம். இவங்க 2 பேர்த்தையும் இப்போ எந்த ஊர்லன்னா இவங்க பெரமங்கலத்துல மணியம்பட்டியில பிடிச்சிருக்கோம். இவரு ஒரு திமுக கட்சிக்காரு. இவரை நம்பல. இவரன் இல்ல, இந்த தொகுதியில இருக்க திமுக காரங்க யாரையுமே நம்ப மாட்டாரு. எல்லாருனாலும் இது மாதிரி அப்பாவி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு இது எந்த விதத்துல நியாயம்? படிக்கிறதுக்காக பிள்ளைங்களை அவங்க அம்மா அப்பா காலேஜுக்கு அனுப்பிச்சாங்களா? அவனோட சொந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்திக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்களா? இந்த கொடுமை வேற எங்க நடக்கும்? தயவு செய்து தேர்தல் ஆணையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி இந்த தொகுதியில எல்லா ஊர்லயுமே ஆளுங்க அலையறாங்க. மொத்த பேரு 252 பேரு. கொடுத்தது தலைக்கு 10,000, போட்டது ஒருவேளை சோறு பிரியாணி. இதெல்லாம் நேத்து நடந்தது. இன்னைக்கு காலம்பரம் வந்து இறங்கிட்டாங்க. இந்த பசங்களுக்கு இந்த தொகுதிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படிப்பட்ட அப்பாவி பயல தன்னோட சுய லாபத்துக்காக பயன்படுத்துற இவன் நாளைக்கு எப்படி பொதுமக்களுக்கு நல்லது செய்வான்? பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. இந்த தடவையும் அவனை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் அவன் வீட்டு பின்னாடி நாய் கட்டுற மாதிரி கைத்துல கையில போட்டு கட்டி தட்டுல சோற போட்டு லைன்ல விட்டுருவான். தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட நாங்க சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல.